நீங்க இன்டர்நெட்ல படம் பார்க்கறது மூலியமா, ப்ரௌஸ் பண்றது மூலியமா பணம் சம்பாதிக்க முடியும். லைவா பாருங்க. நீங்க ப்ரௌஸ் பண்ணும்போது இந்த மாரி காயின்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிட்டே இருக்கும். நீங்க அத வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். குரோம் ப்ரௌசர் நார்மலா யூஸ் பண்றீங்கன்னா, அத டெலீட் பண்ணிடுங்க. ஏன்னா அது சேஃப்பும் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நெறைய இந்த மாரி தவறான விளம்பரங்கள் வந்துகிட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷன்ல. அது மட்டும் இல்ல, நீங்க ப்ரௌஸ் பண்ணும்போதே உள்ள பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பாப்அப் விளம்பரங்கள் கூட நெறைய உங்களுக்கு வரும். அத பிளாக்கும் பண்ண முடியாது. அதுவே இந்த ப்ரௌசர் நீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, இதுல உங்களுக்கு விளம்பரமே வராம ஸ்டாப் பண்ணிக்க முடியும். இப்ப லைவா பாருங்க நெறைய விளம்பரம் இருக்கா? நான் ஒரே ஒரு கிளிக் பண்றேன். அந்த விளம்பரம் எல்லாமே ஒரே ஒரு கிளிக்ல காணாம போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, உங்க மொபைல்ல நீங்க என்னென்ன ப்ரௌஸ் பண்றீங்கன்றத வேற யாராவது ட்ராக் பண்ண முடியும் குரோம் ப்ரௌசரா இருந்தா. அதுவே இதுல போயிட்டு இத ஆன் பண்ணிட்டீங்கன்னா, யாருமே நீங்க என்னென்ன பார்க்குறீங்கன்றத ட்ராக் பண்ண முடியாது. அதுவும் இல்ல, குரோம் ப்ரௌசர்ல நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா, என்னென்ன பார்த்துருக்கீங்கன்றத யார் வேணா ஓப்பன் பண்ணி டக்குன்னு பார்த்துக்க முடியும். ஆனா இந்த ப்ரௌசர்ல நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா, பாஸ்வேர்ட் கேட்கும். வேற யாரும் உங்க மொபைல எடுத்து கூட நீங்க என்னென்ன பார்த்துருக்கீங்கன்றத பார்க்கவே முடியாது. பாஸ்வேர்ட் போட்டா மட்டும் தான் இது ஓப்பனே ஆகும். அது மட்டும் இல்ல, ஏதாவது படம், புது படம், தமிழ் படம் டவுன்லோட் பண்ணணும்னா VPN எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. அது இனிமேல தேவையே இல்ல. ஏன்னா இந்த ஆப்லயே பார்த்தீங்கன்னா VPNம் குடுத்துடுறாங்க. நீங்க VPN இல்லாமலே இதுல புது படங்களையும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ப்ரௌஸ் பண்றது மூலியமா நீங்க இதுல பணமும் சம்பாரிச்சுக்க முடியும். இது எப்படி இன்ஸ்டால் பண்றது, எப்படி சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் சொல்லி தரேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை நீங்க என்ன பண்ணணும்னா லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல போடுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஏற்கனவே இந்த குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அத டெலீட் பண்ணிடுங்க. அப்பதான் அந்த விளம்பரம் எதுவும் தவறான விளம்பரம் உங்களுக்கு வராது. அத டெலீட் பண்ணிட்டு இந்த புது ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இதிலேயே காசு தருவாங்க. நீங்க எவ்வளோ ப்ரௌஸ் பண்றீங்களோ அத பொறுத்து. இது இன்ஸ்டால் பண்றது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுக்கு கீழவே இதோட லிங்க் குடுத்துருக்கேன். ப்ளூ கலர்ல இன்ஸ்டால்ன்னு போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல. இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணணும்னா, அந்த இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா சைன் இன் அப்படின்னு இருக்கும். அந்த சைன் இன்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் கேட்கும். போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் இது எவ்வளோ ப்ரௌஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இவங்க காயின் தருவாங்க. அந்த காயினை நீங்கள் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ராவலும் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஜஸ்ட் இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நார்மலாக எப்படி இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் இதில் போய் ஏதாவது படம் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஏதாவது படம் பார்த்துக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ப்ரொஃபைலில் போயிட்டு காயின்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ ப்ரௌஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இவங்க காயின் தருவாங்க. அதை நீங்கள் அமௌண்ட்டாக மாற்றி வித்ட்ராவலும் பண்ணிக்கலாம். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். மேலே ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள், லாகின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இதில் அமௌண்ட் வர்றது மட்டும் இல்லை, ஆட் பிளாக்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன ப்ரௌஸ் பண்ணாலும் உங்களுக்கு விளம்பரம் வராது. யாரும் உங்களை ட்ராக் பண்ணவும் முடியாது. அடுத்த ஆப்ஷன் VPN. ஸோ இதில் போயிட்டு VPN ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த VPNும் இன்ஸ்டால் பண்ணாமலே இதிலேயே எல்லா புது தமிழ் படங்களை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நீங்கள் யாருன்றதை யாரும் ட்ராக் பண்ணவும் முடியாது. லாஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இண்டிகோ மோடுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். புது பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் பேக் போயிட்டு இனிமேல் இந்த ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிங்கன்னாவே பாஸ்வேர்டு கேட்கும். யாரும் உங்கள் பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்கன்றதை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. பாஸ்வேர்டு போட்டால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். ஸோ வேணுன்றவங்க உடனே இதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சீக்ரெட்டாக ப்ரௌஸ் பண்ணிக்க முடியும். விளம்பரம் இல்லாமலும் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இது மூலயமா அமௌண்ட்டும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ 3 ஆப்ஷன், பெஸ்ட்டான ஆப்ஷன், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடனே இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பெஸ்ட்டான ப்ரௌசர். இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இப்போவே வீடியோவுக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் ப்ளூ கலரில் டிஸ்கிரிப்ஷனில். இன்ஸ்டால்னு போட்டு அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அமௌண்ட்டும் ஏர்ன் பண்ணிக்கோங்க, சேஃபாகவும் இருந்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, எனக்கு நீங்கள் சொன்ன ஆப்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை சூப்பர் ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.